பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது அவங்களுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை வந்து டைரெக்டாக இவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அணுகும்போது இவருடைய சப்போர்ட்டில் இவர் ஆட்சிக்கு வராரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டியோட எந்த ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து விலகுனாங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன கட்சிகளே ஒருத்தர் விலகுறாங்க அப்படின்னா திடீர்னு ஆட்சி கலையிற மாதிரியான நிலை வரலாம். அதுக்கு ஒருத்தர்கிட்டயே 40க்கு மேற்பட்ட சீட்டுகள் இருக்கும்போது இவருடைய மெஜாரிட்டியில் இவருடைய கூட்டணியோடு இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வலுவான கூட்டணியாக இருக்கும். இல்லை அப்படி இல்லாமல் வேறு எந்த மாதிரியான ஆட்சி அமையலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை கூப்பிட்டு ஆளுநர் என்ன பண்ணுவார், உங்களுடைய சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற நடவடிக்கைகள் அவர் எடுப்பார். அது கூட அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு 7லேருந்து 15 நாள் டைம் வந்து அலோகேட் பண்ணி இதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஒரு 107 எம்எல்ஏக்களோடு இருக்கீங்க, இன்னொரு 11 எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் பெறணும். அப்படி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருமே சப்போர்ட் பண்ணலை, டிஎம்கே அலையன்ஸில் இருந்தோ ஏடிஎம்கே அலையன்ஸில் இருந்தோ எந்த கூட்டணியுமே இவருக்கு வரலை, இப்போ யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணலை, இந்த இவருடைய எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இவர் கூட நிற்கிறாங்க அப்படின்னும் போது இவர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை வரும். அப்போது கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூலை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வருவார். இது ஒரு 6 மாத காலத்துக்கு நீடிக்கும். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீஎலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அதில் வந்து ஒரு அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது 118 சீட்டுக்கு மேலே வின் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியும். இங்கே அவருக்கு தெளிவான ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சப்போர்ட்டை வந்து அணுகிறது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இல்லை இப்போ வந்துட்டு திமுக மற்றும் அதிமுக இந்த அணி வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னும் போது இவங்ககிட்ட ஒரு 55 ப்ளஸ் அவங்க ஒரு 75 இருக்குது, அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 130 சீட்டுகளுக்கு மேலே தொகுதிகளுக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்களால் விஜயை மீறி ஆட்சி அமைக்க முடியுமானா கண்டிப்பாக அது பாசிபிள், அதுக்கு இடம் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக வந்துட்டு இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எதிர் அணியாக இருக்கக்கூடிய அணிகள் ஒன்றா சேர்ந்தாங்க என்னன்னா மக்கள்கிட்ட அவங்களுடைய மதிப்பும் கட்சியுடைய அந்த பார்ட்டியுடைய அதுக்குடைய செல்வாக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சில பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க நேரிடும். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். விஜய் சிஎம் ஆகக்கூடாது, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டு ரூல் பண்ணுறதை இவங்க விரும்பலன்னு போது 2 பேரும் சேர்ந்து இவருடைய ஆட்சி வராமல் தடுக்க முடியுமானா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தொங்கு சட்டசபை அப்படின்றது தமிழ்நாட்டில் நம்ம இப்போ புதுசாக ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு திரும்ப இப்போ பார்க்குறோம். இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. வரவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, எங்களுக்கு மினிஸ்ட்ரி வேணும், துணை முதல்வர் கொடுங்க, இல்லை எங்களுக்கு முக்கியமான இலாக்கள் வந்து எங்களை அலோகேட் பண்ணுங்கள், வரக்கூடிய